ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை, கிரியா ஹீலிங் முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும், நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாயிநாதனுடைய பேரருளினாலும், உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்த முயற்சி செய்கிறேன். அந்த முயற்சியிலே பெருவெற்றியும் பெற்று வருகிறேன். அது சாத்தியமானது உங்களாலும் சாயப்பாவாலும் என்று உணர்ந்து ஒரு சில தாந்திரீக ஒரு பரிகாரங்களை உங்களுக்கு சொல்லித்தரலாம் என்று இந்த பதிவில் முயற்சி செய்கிறேன். அதை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வாங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. இப்போ சில நேரங்களில் முக்கியமான காரியங்களுக்கு நம்ம வெளியில் போகிறோம். இப்போ ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம், மாப்பிள்ளை பார்க்க போகிறோம், வேறு இன்னொரு வேலைக்காக இன்னொரு இடத்துக்கு போகிறோம், இல்லை இடம் பார்க்குறதுக்காக போகிறோம், ஒரு வீடு வாங்கிறதுக்காகவோ இல்லை வாடகைக்காக போகிறோம். அப்படி போகும்பொழுது அது நல்லபடியாக அமையணும், அந்த வேலை முடியணும். 10 வீடை பார்த்துட்டு 20 வீடை பார்த்துட்டு அலைச்சலாக இருக்கக்கூடாது. 10 முறை பொண்ணு பார்க்கக்கூடாது. இந்த வரன் நல்ல வரன், நமக்கு பிடிச்ச வரன், இது அமையணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படின்னா அந்த அமைப்பு சீக்கிரமாக நமக்கு கைகூடி வரணும். அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது, நம்ம போகும்போது வெளியில் போகும்போது என்ன செய்யணும், கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா, அந்த மஞ்சள் தூளில் ஒரு சின்ன அதை மஞ்சள் தூள் இருக்கலாம் அல்லது மஞ்சளை கட்டை இருக்கலாம், சின்ன விரலி மஞ்சள் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு நம்ம பையில் பர்ஸில் போட்டுக்கிட்டு போனோமானா அந்த காரியம் அந்த ஜெயமாகணும், அந்த பொண்ணு அமையும், அந்த மாப்பிள்ளை அமையும், அந்த வேலை கிடைக்கும். அப்படிங்கிறது ஒரு மங்களகரமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை அது கொடுக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அடுத்து புதுசாக ஒரு வீடு அல்லது கடைங்க அல்லது இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போகிறோம். இதில் நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கணும், வியாபாரம் ஆகணும். அதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம். கண்டிப்பாக வியாபாரம் ஆகணும் இல்லையா, ஒரு ஜனவசியம் இந்த மாதிரிலாம் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம கடை திறக்க போகும்பொழுது அந்த முழுசாக இருக்கிற மஞ்சள், அந்த குச்சி இருக்கு இல்லையா மஞ்சள், அது 7, கொட்டைப்பாக்கு இருக்கு இல்லையா அதில் அது ஒரு 7, அப்புறம் அந்த சின்ன வெள்ளி தகடு, குட்டி குட்டியாக வெள்ளி தகடு கட் பண்ணி ஸ்கொயராகவோ அது இதுவாக இருக்கலாம், செவ்வகமாக இருக்கலாம், அந்த உலோ தகடு அது ஒரு 2 நம்பர். எப்படி முதல்ல மஞ்சள் இருக்கு இல்லையா, கொட்டை அந்த இது இருக்கு விரலி மஞ்சள், அது 7, கொட்டைப்பாக்கு ஒரு 7, சின்ன வெள்ளி தகடு அதில் 2 நம்பர். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு கலசம், சின்னதாக வெண்கல கலசம், வெண்கலத்தில் ஒரு சின்ன கலசம், பெரிய கலசம்லாம் வேணாம், சின்னதாக கை கடக்கமாக கூட இருக்கலாம், இருக்கிறதுலே சின்னதாக மினிமம், அதை எடுத்துகிட்டு அதில் இதை போட்டுக்கணும். நம்ம சொன்ன அந்த 7 மஞ்சள் விரலி மஞ்சள், 7 கொட்டைப்பாக்கு, அந்த 2 வெள்ளி தகடு சொன்னாலே அதை வச்சுட்டு எடுத்துகிட்டு போகணும். கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கடையோ வியாபாரமோ அலுவலகமோ தொழிற்சாலையோ எது வேணால் இருக்கலாம், நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அதை மூடிடணும். அதை மூடி இருக்கணும் அல்லது அதை துணி போட்டு மூடலாம் அல்லது கட்டிடலாம் ஒரு இது போட்டு. அந்த வெண்கல கரசை எடுத்துன்னு போயிட்டு அந்த அலுவலகத்துக்கு மேற்கு புறமாக வெஸ்டர்ன் சைடில் வச்சிட்டோம்னாக்கா யாருக்கும் தெரிய வேண்டாம், அதை வச்சுருக்கிறது யாருக்கும் தெரிய வேண்டாம், மூடி வச்சுட்டோம்னாக்கா சகல நன்மையும் உண்டாகும் அப்படிங்கிறது ஐதீகம். ஸோ இந்த மாதிரி ஒரு இதுவும் சொல்லிக்கிட்டே வரேன். நீங்கள் அதை கடைப்பிடிங்க, ரொம்ப நல்ல ஒரு பலன் கிடைக்கும். சின்ன தாந்திரிக பரிகாரம் தான் இது, வேதத்திலே இருக்குது. ரிக்யஜுர் சாம அதர்வணங்கிற மாதிரி அதர்வணத்தில் இதெல்லாம் சொல்லியிருக்குது. இதை செய்யும்போது அப்பா கிட்ட பாபாவோட பாதத்தில் வச்சுட்டு கொண்டு போங்களேன், இன்னும் அதுக்கு மேலும் சிறப்பு. பாபா நமக்கு எப்போவுமே துணையாக இருப்பார், வழி துணையாக இருப்பார், வாழ்க்கையெல்லாம் துணையாக இருப்பார். சரியா? மேலும் இன்னும் இந்த மாதிரி நிறைய பரிகார பதிவுகளில் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். நீங்கள் ஏதாவது வேணுமானா இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேவையான அந்த சந்தேகத்தையோ அல்லது தேவையான பரிகாரத்தையோ என்னை கேளுங்க. நான் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் உங்களுக்காக அதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். இந்த நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அது அவங்களுக்கும் போய் சேரட்டும், அது அவங்களுக்கும் நல்லதை விளைவிக்கும். நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக, நலமாக, ஆரோக்கியமாக,
ஐஸ்வர்யமாக, அன்பாக, பாதுகாப்பாக இருக்க பாபாவை பிரார்த்தனை செய்கிறேன். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். ஜெய் சாய்ராம்.